இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அப்பா, சாப்பிட இந்த மாதிரி உட்கார்ந்தவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. அபூர்வாவையும் மீராவையும் தான் நான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? அப்பா, அம்மா சமையல இன்னொரு வாட்டி உங்களுக்கு பரிமாறணும்னு வந்தேன். என்னது, அம்மா சமையலா? ஆமா, ஷோபா சமைச்சா கத்திரிக்காய் தொக்கு இதே மாதிரி தான் மணமா இருக்கும். உண்மையிலேயே நீ தான் பண்ணியா? ஐயோ, இத நான் தான் சமைச்சேன்னு சொன்னா சாப்பிடாமலே போயிடுவாரு. நான் சமைக்கலப்பா, சித்தி தான் சமைச்சாங்க. அபூர்வா சமைச்சாளா? சொல்லவே இல்ல. அபூர்வா, மாமா வந்துட்டீங்களா? எனக்கு பரிமாறுமா? தள்ளு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ருசி, அந்த ருசி இப்பதான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி அபூர்வா. இவ்ளோ வருஷமா இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். உங்க கைய பிடிச்சுக்கிட்டே என்னால நடக்க முடியல. உங்க கூட சின்ன வயசுல என்னால விளையாட முடியல. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நான் பரிமாறலனாலும் என் கையால சமைச்சதை நீங்க சாப்பிடுற வாய்ப்பு கிடைச்சதில்ல. எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு பரிமாறி ஆசையா ஊட்டி விடுற அந்த நாளும் கண்டிப்பா வரும்னு நம்புறேன். அபூர்வா, இன்னும் கொஞ்சம் வைமா. சரிங்க மாமா. அவ்வளவுதாம்மா. இதுல வாஷ் பண்ணிக்கோங்க. அபூர்வா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டிருக்கேம்மா. இன்னைக்கு என் ஷோபா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தேங்க்யூ. நிஜமாவே நல்லாதான் இருக்கும். ரொம்ப பசியோட இருப்ப போல. உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு. என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? அவருக்கு எப்படி நெருக்கமாகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.